மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக அவர் கிடைச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குருவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபோ ஃபிலிம் மேக்கர்ஸ் கொடுக்குற அவார்டு. அது வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு. அந்த அவார்டை நம்ம ஊரில் வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் 2022 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக செலக்ட் பண்ணி போன படம் வந்து கூழாங்கல். கொட்டுக்காலி எடுத்ததுக்கப்புறமும் வினோத் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டாப்புல. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பார், நம்ம ஊரில் இருக்கவே மாட்டாப்புல.